ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெய் கடல மாவு பால் பவுடரை வச்சு நம்ம மில்க் கேக் செய்யலாம். அதுக்கு ஒரு கப்பு நெய் வச்சுருக்கிறேன். அதை எடுத்து இதில் ஊற்றிக்கிங்க. இது நல்லா உருகி வரட்டும். நெய் நல்லா உருகி வந்துடுச்சு. நம்ம இப்போ இந்த கப்பாலே நான் அளந்து வச்சுருக்கிறேன் கடல மாவு 2 கப்பு. இப்போ அதை நம்ம இதில் வறுக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கடல மாவு கட்டி இல்லாமல் நம்ம இது நல்லா அந்த பச்சை வடை போய் நல்லா வரும் கெட்டியாக. அப்போ நிறுத்திக்கலாம். நல்லா மாவு நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நான் அதே கப்பாலே நான் ஒரு கப்பு பால் பவுடர் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் போட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம இப்போ கிண்டணும். போட்டு கிண்டிட்டேன். இது நல்லா ஆற விடலாம். இதை நல்லா அதை தட்டில் அள்ளி வச்சுக்கலாம். இப்போ அதை அள்ளி வச்சுட்டேன். அதே கப்பாலே ஒரு கப்பு நம்ம ஜீனி போட்டிருக்கிறோம். இதில் ஒரு நனைகிற அளவுக்கு அதே கப்பாலே ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நம்ம ஜீனி பாவு காய்ச்சிக்கலாம். ஒரு கப்பு இப்போ சீனி போட்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் அந்த கப்பாலே. இது நல்லா பிசுக்கு பதம் வரட்டும். ஒரு கம்பி பதம் லைட்டாக வரட்டும். நம்ம அப்போ இந்த மாவு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கம்பி பதம் நல்லா வந்துடுச்சு. இது பிசுக்குங்குது. இப்போ இந்த நேரம் நம்ம இந்த வதக்கி வச்ச கடல மாவை இப்போ இதில் போடலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு கிண்டுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விடணும். உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் போடலாம். இதுவே கரெக்டாக நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சோண்டு நம்ம ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக நம்ம இப்போ கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். வந்துடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்கிற டப்பில் இதை ஊற்ற போகிறேன். இதில் பாதாம் முந்திரி பருப்பு இப்போ மேலே தூவி நம்ம செட் ஆனதும் கொஞ்சோண்டு கேக் போட்டிருக்கலாம். முந்திரி பருப்பும் பாதாமும் இப்போ இதில் போட்டிருக்கிறேன். இந்த கேக் செட் ஆகிடுச்சு. இதை இன்னும் கொஞ்சம் எல்லாம் எடுக்க வேண்டியது தான். மில்க்கு பர்ஃபி கேக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள். கடையில் வாங்க வேண்டியதே இல்லை. அதை விட நல்லா டேஸ்ட்டாக நல்லா ருசியாக இருக்குது.